தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் அளிக்க தாவேகா தலைவர் விஜய் வருகை. தாவேகா தலைவர் விஜயுடன் கட்சி நிர்வாகிகள் செங்கோட்டையன் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் அளிப்பதற்காக தாவேகா தலைவர் விஜய் தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கிறார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் அளிப்பதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அவரோடு கட்சி நிர்வாகிகள் செங்கோட்டையன் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் அளிப்பதற்காக தாவேகா தலைவர் விஜய் தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதன்முறையாக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் அளிப்பதற்காக தாவேகா தலைவர் விஜய் தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, என்ன புகார், விரிவான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து புகார் மனு அளிப்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது இது தொடர்பாக புகார் அளிப்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவருடன் செங்கோட்டையன் மற்றும் சிடி நிர்மல்குமார் ஆகியோரும் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது. தாங்கள் வழங்கிய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. தாவேகா தலைவர் விஜயுடன் கட்சி நிர்வாகிகள் செங்கோட்டையன் மற்றும் சிடி நிர்மல்குமார் ஆகியோரும் புகார் அளிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து விஜய் மனு அளிப்பதற்காக நேரில் வருகை தந்திருக்கிறார். முன்னதாக அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்படாமல் இருந்த நிலையில் அவர் திமுக அரசு மீது குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இன்று காலை அதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்த நிலையில் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு அளிப்பதற்காகவும் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக மனு அளிப்பதற்காகவும் தாவேகா தலைவர் விஜய் சென்னை தலைமை செயலகத்திற்கு நேரில் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். தாவேகா தலைவர் அவர்கள் தற்சமயம் சென்னை தலைமைச் செயலக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறார். மிக முக்கியமாக தாவேகா தலைவர் பொறுத்தவரைக்குமே பெரம்பூரில் மிக பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்தது, இது தொடக்கமாக இருந்தது. ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தொடர்ந்து 2 நாட்களாக தாவேகா சார்ந்த நிர்வாகிகள் குற்றம் சாட்டினார்கள். நேற்று கூட நிர்மல்குமார் கூட அதுக்கு பத்திரிகை சந்திப்பில் கூட காவல்துறையினரும் மற்றும் சில ஐஏஎஸ் அதிகாரிகளும் திமுகவின் அதிகாரிகளாக செயல்படுகிறார்கள். தேர்தல் காலம் என்பதால் முழுக்க இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாடுகளில் வரும், ஆனால் முழுக்க திமுக அதிகாரி செயல்பட என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தது பார்க்க முடியுது. முதற்கட்டமாக பெரம்பூர் மற்றும் கொளத்தூர், வில்லிவாக்கம், மன்னநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி பெறவில்லை. ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. அதற்கு காரணம் உரிய முறையில் அனுமதி பெறப்படவில்லை என்ற காரணத்தை கூட மாநகராட்சி அதிகாரி தெரிவித்தார். குறிப்பாக சென்னை மாவட்ட அதிகாரி கூட குமரகுரு தெரிவிக்கும் என்னவென்றால், அதாவது மிக முக்கியமாக அனுமதி முறையாக பெறப்படவில்லை தெரிவித்ததார்கள். இருந்த போதிலும் பெரம்பூரை பொறுத்தவரைக்கும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த இடத்தில் மிக முக்கியமாக சென்னை மாநகராட்சி அலுவலர்கள் சில பணியை மேற்கொண்டதாகவும் அங்க இருக்கக்கூடிய வாட்டர், அதாவது மாநகராட்சி அதிகாரியை பொறுத்தவரைக்குமே அந்த பகுதியில் ரோடு, அதாவது சாலை பாதிப்பு இருப்பதால் அது சரி செய்யும் பணியை கொண்ட வீடியோ கூட சமூகத்தில் பதிவு செய்து தாவேகா தலைவர் கூட அது குற்றம் சாட்டியிருந்தார். அது மாநகராட்சி சார்பாக கூட விளக்கம் அளித்திருந்தார்கள். அதற்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை, அது முறையான வழக்கமாக செய்யக்கூடிய பணிதான் என்ற விளக்கத்தை கூட மாநகராட்சி அதிகாரிகள் கூட அது எக்ஸ்தலத்தில் பதிவு செய்து பார்க்க முடியுது. அதனை ஒட்டி தான் மிக முக்கியமாக சென்னை மாவட்டத்தில் கூட அதுக்கு விளக்கத்தை பார்க்க முடியுது. இந்த நிலையில் முக்கியமாக தேர்தல் நடக்கும் இந்த சூழலில் தமிழக
தேர்தல் தலைமையில் இந்த மாநிலம் என்பது சட்டமன்றம் என்பது மிக முக்கியமாக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற நடவடிக்கை என்பது ஒருதலைபட்சமாக பார்க்கப்படுகிறது. எங்களுக்கான உரிய அனுமதி, அதாவது பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான உரிய அனுமதி வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டி தமிழக தேர்தல் அதிகாரி குறிப்பாக அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறார். மிக முக்கிய ஒன்றாக போகிறது. தற்சமயம் அவருடைய அறைக்கு சென்றிருக்கிறார். பல்வேறு கோரிக்கை தமிழகம் முழுவதும் எங்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்க வேண்டும், இதுபோல சிக்கல்கள் பல இடங்களில் இருக்கிறது. காவல்துறையிடம் எங்கள் நிர்வாகி நேரடியாக சென்று மனு கொடுக்க சென்றால் அது குறிப்பாக உரிய பதில் அளிக்காமல் காக்க வைப்பதாகவும், எங்களை நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் தருவதில் பல்வேறு கேள்வியை கேட்பதாகவும், மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய பல தலைவர்கள் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக கடந்த 2 நாள் முன்பாக எடப்பாடி பழனிசாமி கூட எதிர்க்கட்சி தலைவர் அவர் கூட பிரச்சாரம் மேற்கொள்வது கொள்ளும்போது அவருக்கு எப்படி அனுமதி கிடைத்தது, அவருக்கு குறிப்பாக பிடபிள்யூ சர்டிபிகேட் வாய்ந்த சொல்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில தற்சமயம் தாவேக தலைவர் இது தொடர்பான கேள்வியை அடங்கிய ஒரு குற்றச்சாட்டை, குறிப்பாக ஒரு மனுவை தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை பார்த்து கொடுக்க வந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சொன்னேன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.